ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஐர்லாண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த vlog வந்து எல்லாம் வந்து சென்னையிலேருந்து கிளம்புற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தேனியில் லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் வந்து நாங்கள் பண்ண இந்த சீன்ஸ் தான் நீங்கள் அதில் பார்க்குறீங்க. பாப்பாவுக்கு வந்து கலரிங் பண்ணுறதுக்கு தேனியில் டோனி கை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்டாஃப்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பண்ணியிருந்தாங்க. பாப்பா பண்ணிகிட்ருக்க சர்வீஸ் வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ கலரிங் ஸ்ட்ரீக்ஸ் தாங்க. அதாவது மேக்ஸிமம் ஒரு 20 ஸ்ட்ரீக்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரெட்டிஷ் பர்கண்டி ஃபேமிலி தான் பண்ணியிருந்தா. ரொம்ப அழகாக இருந்தது. அவுட்புட் ப்ளீச் பண்ணலை, ஏன்னா வந்து சின்ன பொண்ணால் அதை கெமிக்கல் ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்கலாம். அப்படியே திரும்ப சூப்பராக இருக்கு. ஓகேங்க, அடுத்து நம்ம என்னென்னா, நம்ம தேனியிலேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பின ரூட் வயா வந்து பார்த்திங்கன்னா பை ரோடில் தான் போனோம், பை காரில். ஏன்னா வந்து இண்டிகோ ஃப்ளைட் போனால் நம்மளுக்கு ஹெவி லக்கேஜஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ராப்ளமாக இருக்கிறதுனால சரி நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு சண்டே மார்னிங்காக அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருந்தது, ரொம்ப சேட்னஸாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலேருந்து கிளம்பி வரணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நம்ம ட்ரிப் முடிய போகுதுன்னு. இருந்தாலும் சென்னை தான் போகிறேன், போயிட்டு அங்கேருந்து தான் கிளம்ப போகிறேன். பட் ஸ்டில் தேனியிலேருந்து கிளம்புறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நல்ல சாப்பாடு, நல்ல கோயில், எல்லாமே ஜாலியாக போயிட்டு கிளம்பியாச்சு. ரீச் ஆயாச்சுங்க எங்கள் ஊர் சென்னைக்கு. வளர்ந்த இடம், படித்த இடம், பார்க்க போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது. அங்கே டிராஃபிக் சவுண்டு, அதுதாங்க அழகு சென்னைக்கே. எல்லோரும் சொல்லுவாங்க பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் நம்ம ஊர் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம சென்னை தாங்க பெஸ்ட்டு. டிராஃபிக் சவுண்டு இதெல்லாம் பார்க்க போதே அவ்வளோ ஒரு வைப்பிங்காக இருந்தது. ஏன்னா அங்கே தான் நான் வந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே. அவ்வளோ வருஷமாக நான் இருந்தது. தேனி என் பிறந்த ஊராக இருந்தாலும் நான் வளர்ந்த ஊர், வாழ்ந்த ஊர்னா சென்னை தாங்க. நாங்கள் இப்போ வந்து தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா மெரினா மால் பக்கத்தில் இருக்க ஸ்டார் ஹோட்டல் ரெஜிட்டா தான். ரொம்ப நல்லா இருந்தது ஃபெசிலிட்டி. அது வந்து இட்ஸ் அ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது. வாக்கபிள், ஜஸ்ட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்தோடனே அழகாக நீங்கள் அந்த மாலுக்கு போய் எல்லாமே ஈஸி ஆக்சஸாக இருந்துச்சு. எங்களோட ப்ளசன்ட் ஸ்டே நான் சொல்லுவேன், குவைட் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் கொடுக்குற காசுக்கூட ஜாஸ்தியாகவே கூனாயான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், ஸ்டாஃபோட வந்து கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க, போய் லிஃப்ட்டில் போயிட்டு நம்பரை ப்ரெஸ் பண்ணி தெரிஞ்சேன். அந்த கார்டு உள்ளே போடுறதே மறந்துட்டேன். அங்கே ஒரு காமெடி நடந்தது. ஸோ இப்போ மேலே வந்து நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்களோட ரூம், நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். ரொம்ப நல்லா இருந்தது, ஏஸ்தட்டிக்காக, ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதுதான் மெயின். ஸ்மோக் ஃப்ரீ ஜோன் இதுன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒர்க் பண்ண ஏரியாவுக்கு இங்கே இருந்தது. நாங்கள் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே ஈஸியாக இருந்துச்சு. இருந்த 2 டேஸ்க்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வியூ. இதான் அந்த பூல். ஓ மை காட், செமையாக இருக்கு. ஐயோ அமேசிங். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது QR கோடுங்க, ரூம் சர்வீஸ். ஆக்சுவலி நம்ம அதை QR கோடில் ஸ்கேன் பண்ணோடனே அதோட ஆப்ஷன்ஸ் மெனுலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. வா, செமையாக இருக்கு.
லாஸ்ட் ஈவினிங் நல்லா ஃபேமிலியோட கிட்ஸோட நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணிவிட்டு லோக்கல் கடையில் கீழே போயிட்டு நாங்கள் ரோடு ஓரமாக போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்டு வந்தோங்க. ரூமில் நாங்கள் ஆர்டர் பண்ணலை, ஏன்னா அதுதான் சென்னையோட வைபே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட்னால சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, நம்ம ரூம் புக் பண்ண மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நம்மளுக்கு ஒரு பொஃபே இன்க்ளூடட்னாலே நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம். ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு போயிடுவோம். வந்து தான் குளிப்போம் பார்த்துக்கோங்க. அப்படி தான் நாங்களும் பண்ணோம். சரி போனோடனே நம்ம ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சூடாக ஆற்ற போதே அவ்வளோ சந்தோஷம். அப்பா என்னென்னமோ சிலருக்கெலாம் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடைக்கும். எனக்கு அதில் எல்லாம் பெருசாலாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு சாப்பாடு தாங்க. நாம் ஊர் சாப்பாடு எங்கே இருந்தாலும் சோறு கண்ட இடத்துலலாம் சொர்க்கம், அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே பொஃபேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்த்தேன்னா, இந்தியன் காஃபி இருந்தது, ஸ்டார்ட் அப் வித் இந்தியன் காஃபி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம பாரம்பரியமான பழைய மண் சோறு தாங்க, களியும் இருந்தது. இது கஞ்சி இப்போ நான் எடுத்து காட்டுறது. இப்போ தான் பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஃபேஷன் ஆக்கிட்டாங்களே, ஃபர்மெண்டட் கஞ்சி இதுன்ட்டு. இப்போ தான் எல்லா இடத்துலையும் அது ஃபேஷனு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ராகி கூழும் இருந்தது இதில். அதுக்கப்புறம் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு சைட் டிஷ்னால் உடனே வேறு எங்கேயும் யோசிச்சிடாதீங்க, கஞ்சிக்கு சொல்கிற சைட் டிஷ் தான். சின்ன வெங்காயம், வத்த மிளகா, பச்சை மிளகா. இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது மாங்காய் தான். நம்ம ஊர் சென்னை மார்க்கா பீச்சில் அந்த மிளகா பொடிலாம் போட்டு டி நகர் ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. எடுத்தோடனே மாங்காய் தான் எடுத்து போட்டு சாப்பிட்டேன். வத்தல் மிளகா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சூப்பராக கஞ்சியும் ராகி கஞ்சியும் பழைய சோறு கஞ்சியும் குடித்தேங்க. குடிச்சு என்ன தான் இருந்தாலும் நமக்கு சிலது வரும் பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சாப்பிட்றணும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடணுன்னு இருக்கும் இல்லையா. அதை முடிச்சுட்டு அப்படியே சரி உங்களுக்காக வீடியோக்காக நான் அப்படியே வந்துட்டேன். ஃபுல்லாக பேஸ்ட்ரீஸ் தாங்க. பேஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருசாலாம் ஆர்வம் இல்லைன்னா, அதை தானே இங்கே அயர்லாண்டில் எல்லா வருஷமும் பார்த்துட்ருக்கோம். அதை வேற எனத்துக்கு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு பசங்க தான் எடுத்தாங்க, நான் எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரூட்ஸ் செக்ஷன் தாங்க. வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் பப்பாயா. அப்புறம் ஹாட் ஃபுட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடி, இந்த உப்புமா, அதெல்லாம் பார்த்தா அலர்ஜி ஆகிடும் எனக்கு. அந்த கஞ்சியை கூட குடிச்சிருவேன், ஆனால் இந்த ரவா உப்புமா, கிச்சடி, சேமியாலாம் பார்த்தா அலர்ஜி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஊத்தாப்பம் இருந்தது, இட்லி இருந்தது, வடை இருந்தது. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. அதாவது தேங்காய் சட்னினா ப்ராப்பராக நம்ம ஊர் தேங்காய் சட்னி. இங்கே என்ன தான் அயர்லாண்டில் என்னது போனாலும் நம்ம ஊர் தேங்காய் சட்னி சாப்பாடு, சவுத் இந்தியன் ஃபுட் தாங்க சூப்பர். கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் மீலில் எந்த மீல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் தாங்க. அப்பா மனமாக இருந்தது ஓப்பன் பண்ணோடனே, அந்த பக்கம் க்ராஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தாஸும் இருந்தது, லிட்டில் பிட் கான்டினென்டல் ஃபுட்டும் இருந்தது. அந்த சைட்லாம் நான் தலை வச்சு கூட படுக்கலை. எல்லாம் நம்ம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் பக்கம்தான். இட்லி பாருங்கள் எவ்வளோ பறக்க பறக்க சூடாக. ஆஹா, அந்த இட்லி, சாம்பார், சட்னி, தோசை சூப்பருங்க. என்னடா சித்ரா ஃபுட் செஷன் வந்தால் மட்டும் வாய்ஸ் நல்லா வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கிறதுனால தன்னால் என்ன மீறியும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கான்டினென்டல் சைடு, பிரெட், பட்டர், அதுக்கப்புறம் பேன் கேக், மேப்பிள் சிரப்ஸ்லாம் இருந்தது. இந்த சைடு நடுவில் பார்த்திங்கன்னா பாயில்டு எக்ஸ், அப்புறம் காஃபி ஃபாலோட் பை காஃபி. இதெல்லாம் தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். நான் எந்த சைட் சாப்பிடல, நான் சவுத் இந்தியன் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ் வேறு லெவல் இருந்தது. வியூ எஸ்தட்டிக் வேறு லெவலுங்க. பாருங்கள் அந்த பாப்பிங் அப் அதுக்கப்புறம் நம்ம சோழிங்கநல்லூர் ஸ்ட்ரெச்சை பார்க்க போது எனக்கு பேக் டு மெமரிஸ் போயிடுச்சு. ஏன்னா நான் டைடல் பார்க்கில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஓப்பன் லைனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் எனக்கு பயங்கரமாக பேக் டு பேக் அப்படியே இருந்தது. சரி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி குளிச்சுட்டு பிசைடு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மெரினா மால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு. அப்படியே என்ட்ரன்ஸ் அப்படியே பிசைடு 50 மீட்டர்ஸ் தான் வாக்கு. இந்த மெரினா மால் பார்த்திங்கன்னா ஜூடில் மமிதா பைஜூ டான்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஷாட் தான் அந்த ஃப்ரண்ட்டில் இருந்ததெல்லாம். அதை நேராக விட்னஸ் பண்ண போது ஹாப்பியாக இருந்தது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாலுக்கு வரது. ஆக்சுவலி சென்னையில் இருக்க எல்லா மாலும் எனக்கு தெரியும், ஏன்னா அந்த ஊர் தானே வளர்ந்தோம் நம்ம. ஸோ இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன இருக்குன்னு உள்ளே போனால் ஸ்பார் இருந்துச்சு. ஸ்பார் இந்த சைடு, அப்புறம் ஹெல்த் அண்ட் க்ளோ இருந்தது. ஹெல்த் அண்ட் க்ளோ தான் எனக்கு எப்பயுமே நான் வளர்கிற டைமில் டீனில் போனால் 4000 5000 பில்லு வச்சுருவேன். எங்கள் அம்மா அப்படியே பார்ப்பாங்க, தெரியாத மாதிரி அப்படியே நான் வந்துடுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஹெல்த் அண்ட் க்ளோ போனது அப்படியே அந்த ஸ்மெல், அந்த ஆம்பியன்ஸ் அப்பா செம்மையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஹெல்த் அண்ட் க்ளோவில் கொரியன் ப்ராடக்ட்ஸ் தாங்க. கொரியன் ப்ராடக்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃபர்மெண்டட் ரைஸ் வாஷு அதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப கெமிக்கல்
கெமிக்கல் போக மாட்டா, ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டா. பட் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடு பிசைட் வந்து ஸ்பார் இருந்தது. ஸ்பார் வந்து இட்ஸ் ஷாப்பிங் ஃப்ரம் A to Z, அதாவது க்ளோத்திங்லேருந்து நம்ம க்ராசரிஸ்லேருந்து எல்லாமே இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. ரொம்ப மாடர்ன் வேர்ல்ட்லேருந்து எத்தனிக்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது அப்படியே நாங்கள் லிட்டில் பிட் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் க்ளோத்திங். ஏன்னா நாங்கள் தேனிலே நிறைய முடிச்சிட்டோம். அதனால் அது விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு லைஃப் ஸ்டைல் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பேக் டு மெமரிஸ் தான். லைஃப் ஸ்டைல், க்ளோபஸ், இதுதான் முன்னாடி என்னோடய ஸ்டாப்பிங் டெஸ்டினேஷன் இதாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு. ஸோ எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங், கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பும் போது கொஞ்சம் அப்படியே ஹார்ட் ஹெவியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நிறைய மெமரிஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் பார்த்திங்களா ட்ராவலிங்கில். அங்கேருந்து நாங்கள் சோழிங்கநல்லூர்லேருந்து அந்த ஸ்ட்ரெச்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. கிளம்புனது செம்ம கரெக்டான 4:30 மணி, நல்ல டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிற டைமு ஸ்ட்ரெச்சு. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நான் எல்லா பில்டிங் சைடில் எல்லாமே அந்த மெமரிஸ் இருக்கும் இல்லையா, வளர்ந்த இடம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப மெமரிஸ். அதே அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருந்தது. எல்லாம் நம்ம பிறந்து வளர்ந்த ஊர், இங்கே நம்ம அங்கே போகணும், கிளம்பி திருப்பியும் போகணும், பேக் டு ரொட்டீன், நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. சைலன்ஸ் ரொம்ப நிறையா இருந்தது. அந்த பக்கம் பிள்ளை, அந்த பக்கம் அந்த பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த சைடு ஃபுல்லாக அமைதியாக, கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடாக, அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஃபைனலாக நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. நம்ம ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் தாங்க, சிங்கார சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்புங்க. நீங்கள் வந்து கேஜிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. நம்ம எல்லா பேகேஜும் உள்ளே செக்இன் பண்ணிவிட்டு வந்துடுவோம், ஃப்ரீயாக வந்துடுவோம். இப்போ நீங்கள் இதை வாங்குறது வந்து எதுவுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கேபின் லக்கேஜ் மாதிரி மேலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடையார் ஆனந்த பவனில் வந்து கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு போகாமல் நான் வந்ததே கிடையாது. முறுக்கு, லட்டு இதெல்லாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்க வேண்டியது, இது எல்லாமே பார்த்து பொறுமையாக வாங்க, நமக்கு டைம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு தான் நான் கிளம்புனேன். ஆக்சுவலி அங்கே நிற்க போதே நம்மளுக்கு டேஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த டேஸ்டிங் வாங்கி சாப்பிட போது ஒரு ருசி இருக்கும் பாருங்கள். யாரெல்லாம் என்னையோட கட்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் நம்ம டுவோர்ட்ஸ் கேட்டுக்கு வந்து அந்த பக்கம் போயிட்டோம். ஒரு காஃபியும் குடிச்சோம். நான் அதை லாக் பண்ண முடியல, அது ஃபிலிமிங் எடுக்க முடியல, அது ஏன்னா பசியில் இருந்ததுனால. சாப்பிட்டுட்டு குயிக்காக அப்புறம் எங்கள் கேட்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் கேட்ஸ்க்கு வந்து உட்காரப்போ செம்ம கடியாக இருந்துச்சுங்க, கிளம்பணுமே அப்படின்ட்டு. எல்லாம் இந்த விலாக்லாம் நம்ம இந்தியன் சீரீஸ் விலாக்லாம் வந்து சூப்பராக அழகாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 286 இருக்குங்க. ப்ளீஸ் நம்ம 300 வந்து ஹிட் பண்ணணும். நம்ம ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டி கிடையாது, பட் ஸ்டில் உங்களோட லவ் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஃப்ளைட் உள்ளே உட்கார போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையே கடுப்பாக இருக்க மாதிரி இருக்குங்க, எரிச்சலாக வரும். அது அந்த டேக் ஆஃப் ஆக போது பார்த்திங்கன்னா வயிறு கலங்குதோ இல்லையோ, மனசு ரொம்ப கலங்குங்க. என்னடா இப்படி ரைமிங்காக சொல்லாது பண்ணுறான்னு நினைக்காதீங்க, மனசு உண்மையிலே பயங்கரமாக வலிச்சிச்சு. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் vlog வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே அயர்லாண்ட்லேருந்து தாங்க. அன்டில் தட் see you, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.